சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அடுத்த ஆண்டு பொங்கல் முதல் 1000 மலிவு விலை முதல்வர் மருந்தகங்கள் செயல்படுத்தப்படும் என அறிவிப்பு. காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருதை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். விஞ்ஞானி வீர முத்துவேலுக்கு கலாம் விருதும், செவிலியர் சபீனாவுக்கு கல்பனா சாவ்லா விருதும் வழங்கி கௌரவிப்பு. மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் ஒன்றிய அரசு பாரபட்சம் காட்டுவதாக சுதந்திர தின விழாவில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா குற்றச்சாட்டு. ஒன்றிய அரசு கூட்டாட்சி தத்துவத்தை மதிப்பிடவில்லை என்றும் காட்டம். தமிழ்நாடு ரயில்வே திட்டங்களுக்கு நிதி குறைப்பு. ஒன்றிய அரசுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடும் கண்டனம். ஆளுநர் தேநீர் விருந்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்பு. பேரவைத் தலைவர் அப்பாவு, அமைச்சர்கள் துரைமுருகன், தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். பாமகவிற்கு ஆதரவு கொடுத்தால் தலித் சமுதாயத்தை சார்ந்தவரை முதலமைச்சராக்குவோம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அதிரடி அறிவிப்பு. பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி கால்வாய் சாகுபடிக்காக நீர் திறப்பு. ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் 1,35,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற நடவடிக்கை. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நாளை மறுநாள் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 1045 குளம், குட்டைகளுக்கு நீர் செல்லும் வகையில் சோதனை ஓட்டம் நிறைவு என அமைச்சர் முத்துசாமி தகவல். செங்கல்பட்டு மாவட்ட திருவிடந்தை கடற்கரையில் சர்வதேச காற்றாடி திருவிழா கோலாகலம். பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்தும் வந்து கண்களை கவரும் காற்றாடிகள். தேனியில் 3,40,00,000 மதிப்பிலான கள்ள நோட்டுகள் பறிமுதல். 2 பேர் கைது, 15 லட்சம் ரூபாய் ரொக்கம், 16 செல்போன்களை கைப்பற்றி போலீசார் விசாரணை. நாளை மறுநாள் வெளியாகிறது கோட் படத்தின் முன்னோட்டம். புதிய போஸ்டரை வெளியிட்டு படக்குழு அறிவிப்பு. பொங்கல் திருநாள் முதல் தமிழ்நாடு முழுவதும் 1000 மலிவு விலை முதல்வர் மருந்தகங்கள் செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின விழாவை ஒட்டி சென்னை தலைமைச் செயலகம் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டார். இதற்காக காவல்துறை இருசக்கர வாகனங்கள் புடைசூழ அவர் அழைத்து வரப்பட்டார். நிகழ்விடத்திற்கு வந்ததும் திறந்தவெளி வேனில் நின்றவாறு காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். கடலோர பாதுகாப்பு குழும படைப்பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு பி ராஜசேகரன், உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் 2ஆம் அணி ஆவடி. நீலகிரி படைப்பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு எஸ் ஜெனு பேரின்பசாம், உதவி ஆய்வாளர். இதனைத் தொடர்ந்து புனித ஜார்ஜ் கோட்டையில் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து 4வது முறையாக கோட்டை கொத்தளத்தில் அவர் தேசிய கொடியை ஏற்றினார்.
தொடர்ந்து சுதந்திர தின விழா உரையாற்றிய முதலமைச்சர் அப்போது பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் முதல்வர் மருந்தகம் என்ற பெயரில் புதிய மருத்துவ திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக அவர் அறிவித்தார். அரசு மருத்துவமனைகளை நாடி வரும் ஏழை எளியோருக்கு சிறப்பான சிகிச்சைகளும் தரமான மருந்துகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நடுத்தர குடும்பங்கள் தங்களுக்கு தேவையான மருந்துகளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியுள்ளது. நீரிழிவு, இரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு தொடர்ந்து மருந்துகளை வாங்க வேண்டியுள்ளதால் இவர்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படுகின்றன. இதற்கு தீர்வாக பொது பெயர் வகை ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் இவர்களுக்கு கிடைக்கச் செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும். வரும் பொங்கல் திருநாள் முதல் செயல்படுத்த உள்ள இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும். விடுதலை போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியத்தை 20,000 ரூபாயிலிருந்து 21,000 உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் 75,000த்திற்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் அவர் உறுதி தெரிவித்தார். முடிவில் நம்மை காக்கும் நாட்டை காப்போம் என்ற உறுதிமொழியை அனைவரும் ஏற்போம் என்று அவர் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டின் ரயில்வே திட்டங்களுக்கு இடைக்கால பட்ஜெட்டில் அறிவித்த தொகையை கூட குறைத்த ஒன்றிய அரசுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் ரயில்வே திட்டங்களுக்கு தேர்தலுக்கு முந்தைய இடைக்கால பட்ஜெட்டில் 875 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்த ஒன்றிய அரசு தற்போது திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் அதனை வெறும் 246 கோடி ரூபாயாக குறைத்துள்ளது. அதிலும் சென்னை மகாபலிபுரம் கடலூர் கடற்கரை ரயில் பாதை, சேலம் கரூர் திண்டுக்கல் இரட்டை ரயில் பாதை, ஈரோடு பழனி ரயில் பாதை உள்ளிட்ட திட்டங்களுக்கு வெறும் தலா 1000 ரூபாய் மட்டுமே ஒன்றிய அரசு ஒதுக்கியுள்ளதால் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக கிடப்பில் போடப்பட்டுள்ள ரயில்வே திட்டங்களை விரைந்து முடிக்க கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டிய நிலையில் அதனை குறைத்து இருப்பது கண்டனத்திற்குரியது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நிலுவையில் உள்ள திட்டங்களுக்கு கடந்த 15 ஆண்டுகளாக உரிய நிதி ஒதுக்கப்படவில்லை என்று கூறியுள்ள அவர், தமிழ்நாட்டிற்கான ரயில்வே திட்டங்களை செயல்படுத்தாமல் புறக்கணித்துவிட்டு நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்ய முடியாது என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நிலுவை உள்ள ரயில்வே திட்டங்களை 5 ஆண்டுகளில் முடிக்கும் வகையில் சிறப்பு திட்டம் வகுத்து அதற்குரிய நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ரயில்வே திட்டங்களில் தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து துரோகம் இழைத்து வருவதாக கூறியுள்ள தமிழ்நாடு எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி உரிய நிதியை பெறுவோம் என்று தெரிவித்துள்ளனர். தமிழக மக்கள் மீது அவிழ்த்து விட்டிருக்கப்பட்ட மிகப்பெரிய மோசடி ஜனநாயகத்தில் தேர்தலுக்காக ஒரு தொகையை அறிவிப்பதும் தேர்தல் முடிந்தவுடன் இன்றைக்கு 1000 ரூபாய் ஒரு 1000 கோடி திட்டத்துக்கு அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தெரியும். இந்த திட்டத்தெல்லாம் கிடப்பில் போடணும், தமிழகம் வளரக்கூடாது, தமிழர்கள் வளரக்கூடாது என்ற ஒரே எண்ணம் தான். அதற்காக இன்றைக்கு தமிழகத்தை வஞ்சிக்கிறார்கள், திட்டமிட்டு வஞ்சிக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் இதை நிச்சயமாக வெளிக்கொணர்வோம், இதற்குரிய நியாயத்தை கேட்போம். திலகம் கையெழுத்தப்படுகின்ற பணி நிறைவடைய போகின்ற வேளையில் கூட இதை மீண்டும் இப்படி ஒரு முறை இவர்கள் இதே ஏமாற்று வேலையை செய்திருப்பது மோடி அரசு மீண்டும் நமக்கு அல்வா கொடுக்கின்ற பணியை செய்திருக்கிறார். ஏற்கனவே நமக்கு 1 ரூபா நம்ம வரி கட்டினா 29 பைசா தான் நமக்கு திருப்பி தர்றாங்க அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நிலவுது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த 29 பைசாவை கூட சரியாக தராமல் நம்ம தொடர்ச்சியாக அதுக்கு ஃபைட் பண்ணக்கூடிய சூழல் இருக்குது. இப்போ 8 கோடி மக்கள் வசிக்கிற அதிகம் வரி கட்டுகிற தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலத்தை தென்னிந்தியா முழுவதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை மட்டும் சொல்கிறோம், கடுமையாக நம்மளுக்கு நம்மளை ஏமாத்துறது, நம்மளை துரோகம் செய்கிறது, நம்மளை அவமதிக்கிறது நான் நினைக்கிறேன். நீங்கள் 150 கோடி ரூபாய் கொடுக்குற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வெறும் 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அந்த மாநிலத்துடைய மக்களை, கரூர் நாடாளுமன்ற தொகுதியின் மக்களை, தமிழ்நாட்டின் மக்களை அவமதிக்கிறது இல்லாமல் அது வேறு என்ன? இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம்.
இடைக்கால பட்ஜெட்டில் மதுரையில் இருந்து அருப்புக்கோட்டை வழியே அமைக்கப்பட உள்ள ரயில் பாதைக்கு 100 கோடி ஒதுக்கீடு செய்வதாக அறிவித்துவிட்டு தற்போது அதை 18 கோடியாக குறைத்து இருப்பது குறிப்பிட்டு உள்ள விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் மீண்டும் ஏமாற்றிய மோடிஜி என்று விமர்சித்துள்ளார். நிதி பகிர்வில் ஒன்றிய அரசு பாரபட்சம் காட்டுவதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா சுதந்திர தின உரையின் போது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியேற்றிய முதலமைச்சர் சித்தராமையா பின்னர் மாநில மக்களுக்காக உரையாற்றினார். அப்போது வழக்கமான சுதந்திர தின விழா உரையை போன்று அல்லாமல் ஒன்றிய அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். ஒன்றிய அரசு கூட்டாட்சி தத்துவத்தை மதிப்பதில்லை என்று விமர்சித்த சித்தராமையா மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் ஒன்றிய அரசு பாரபட்சம் காட்டுவதாக குற்றம் சாட்டினார். அத்துடன் அரசியலமைப்பு கோட்பாடுகளையும் ஒன்றிய அரசு புறக்கணிப்பதாக அவர் கூறினார். ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಾದರೂ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರವು ರಾಜ್ಯಗಳು ಅಭಿವೃದ್ಧಿಯಾದರೆ ಮಾತ್ರ ದೇಶದ ಅಭಿವೃದ್ಧಿ ಸಾಧ್ಯ ಎಂಬುದನ್ನು ಮನಗಂಡು ರಾಜ್ಯಗಳ ಅಭಿವೃದ್ಧಿಗೆ ಅನುದಾನಗಳನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಬೇಕೆಂದು ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸಮಸ್ತ ನಾಡಬಂಧುಗಳ ಪರವಾಗಿ ಒತ್ತಾಯಿಸುತ್ತೇನೆ. ಅಂತೆಯೇ ಜನತೆಯ ತೀರ್ಪನ್ನು ಧಿಕ್ಕರಿಸಿ ನಡೆಸುವ ಹಿಂಬಾಗಿಲ ರಾಜಕಾರಣವನ್ನು ಇತಿಹಾಸದಲ್ಲಿ ಜನತೆ ಎಂದಿಗೂ ಕ್ಷಮಿಸಲ್ಲ. ಪ್ರಜಾಪ್ರಭುತ್ವ ವ್ಯವಸ್ಥೆಯಡಿ ನಾಡಿನ ಮಹಾಜನತೆ ನೀಡಿದ ತೀರ್ಪನ್ನು ಗೌರವಿಸಿ ಸಂವಿಧಾನದ ಆಶಯಗಳ ಪ್ರಕಾರ ವಿರೋಧ ಪಕ್ಷಗಳು ಜವಾಬ್ದಾರಿಯುತವಾಗಿ ನಡೆಯಬೇಕೆಂಬುದನ್ನು ಎಲ್ಲರೂ ನಿರೀಕ್ಷಿಸುತ್ತಾರೆ. சமூக நலத்திட்டங்களை மாநில அரசுகள் செயல்படுத்தும் போது தேவையான நிதியை வழங்குவது ஒன்றிய அரசின் கடமை என்று கூறிய சித்தராமையா ஒன்றிய அரசிடமிருந்து வரவேண்டிய நிதியை பெற மாநிலங்கள் நீதிமன்றங்களை நாட வேண்டியுள்ளதாகவும் தெரிவித்தார். மாநிலங்கள் வளர்ச்சியடைந்தால்தான் நாடு வளர்ச்சியடையும் என்பதை ஒன்றிய அரசு புரிந்து கொள்ள வேண்டுமென சித்தராமையா வலியுறுத்தியுள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நாளை மறுதினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்க இருப்பதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். பவானி சாகரில் கீழ்பவானி கால்வாய் தண்ணீர் திறப்பு நிகழ்ச்சிக்கு பிறகு அமைச்சர் முத்துசாமி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நாளை மறுதினம் தொடங்கப்படும் என்றார். இதனை காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருப்பதாக அவர் தெரிவித்தார். அப்போ அது 17ஆம் தேதி அது கன்ஃபார்ம். ஆமாம், சிஎம் ஆன்லைன் மூலமாக முதலமைச்சர் அவர்கள் திறக்கிற பொழுது அத்தனை குளத்திற்கும் தண்ணீர் போய் சேருகிற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தால் 1045 குளம் குட்டைகளுக்கும் தண்ணீர் செல்லும் வகையில் சோதனை ஓட்டம் நிறைவு செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் முத்துசாமி கூறியுள்ளார். இந்த திட்டம் தொடங்கியவுடன் அனைத்து பகுதிகளுக்கும் தண்ணீர் சீராக சென்றடையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசின் நாபெட் நிறுவனம் தமிழ்நாட்டில் கொள்முதல் செய்த கொப்பரை தேங்காய்களுக்கான 150 கோடி ரூபாயை வழங்காமல் இழுத்தடிப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் வளர்த்த பிள்ளை காப்பாற்றும் என கிராம பகுதிகளில் தென்னம்பிள்ளையை புகழ்வதுண்டு. ஆனால் இன்று தமிழ்நாட்டை சேர்ந்த தென்னை விவசாயிகளை கண்ணீர் விட வைத்துள்ளது ஒன்றிய அரசின் நாஃபெட் நிறுவனம். 1 கிலோ கொப்பரை தேங்காய்க்கு நடப்பு ஆண்டில் 111 ரூபாய் 60 காசுகள் விலை நிர்ணயம் செய்து நாஃபெட் நிறுவனம் கொள்முதல் செய்துள்ளது. ஆனால் கொள்முதல் செய்த கொப்பரைக்கான தொகையை 3 மாதங்களாகியும் வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவது உள்பட அடுக்கடுக்கான புகார்களை விவசாயிகள் முன்வைக்கிறார்கள். மத்திய அரசு கொள்முதல் பண்ணுறதில் முழுக்க வியாபாரிகளுக்கு தான் அது ரொம்ப சாதகமாக இருக்குது. விவசாயிகள் கொண்டுக்கிட்டு போகிறதா அவங்க தரம் பிரிக்கிறதா ரொம்ப இதாக பண்ணுறாங்க. ரெண்டாவது அவங்க சொல்கிற அளவுக்கு அதிகமாக மூட்டை கொண்டு போக முடியறதில்ல. அவங்க உண்டுனா இருந்தால் வேலை முடியும்னு சொல்லி வியாபாரிகிட்ட எடுத்துக்கிறாங்க. அதனால் விவசாயிகிட்ட யாரும் வாங்கிறதில்ல. கடந்த ஆண்டு தமிழ்நாட்டிலிருந்து 1,10,000 மெட்ரிக் டன் கொப்பரை தேங்காய்களை நாஃபெட் கொள்முதல் செய்தது. ஆனால் நடப்பாண்டு 68,000 மெட்ரிக் டன் கொப்பரைகள் மட்டுமே நாஃபெட் நிறுவனத்தால் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். உடனடியாக மத்திய அரசு நேபட் நிறுவனம் மூலம் நேரடியாக விவசாயிகிட்ட கொப்பரை தேங்காயை கொள்முதல் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேங்க. அது இல்லாத அவங்க டார்கெட்டு ஜூன் 10ஆம் தேதியோடு முடிஞ்சிருச்சுன்ட்டு இப்போ கொள்முதல் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. உடனடியாக
அந்த கொப்பரை தேங்காய் கொள்முதல் வந்து உடனடியாக துவங்கணும். பிற மாநிலங்களில் கொள்முதல் செய்யப்படும் கொப்பரை தேங்காய்களுக்கு உடனுக்குடன் அதற்கான தொகையை வழங்கி வரும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை மட்டும் புறக்கணிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நிலுவைத் தொகை 150 கோடி ரூபாய் எப்போது கிடைக்கும் என சுமார் 18,000 விவசாயிகள் கண்ணீருடன் காத்திருக்கின்றனர். சன் செய்திகளுக்காக ஈரோடு செய்தியாளர் குணசேகரன். 78வது சுதந்திர தின விழா தமிழ்நாடு முழுவதும் அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட இடங்களில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் உரையாற்றிய அவர், வயநாடு நிலச்சரிவு நிவாரணமாக கேரள முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சார்பாக 2,19,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தார். தொடர்ந்து உயர்நீதிமன்ற வளாகத்தில் புதுப்பிக்கப்பட்ட அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்தார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் அலுவலகத்தில் பார் கவுன்சில் தலைவர் அமல்ராஜ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் மகாத்மா வித்யாலயா பள்ளியில் படிக்கும் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளின் முகமூடி அணிந்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். காரைக்காலில் உள்ள காமராஜர் அரசு வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அறிவுறுத்தலின்படி தூய்மை பணியாளர் சரோஜா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். புதுக்கோட்டை சேமப்படை மைதானத்தில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததை பள்ளி மாணவ மாணவிகள் தத்ரூபமாக நடன வடிவில் செய்து காண்பித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் வட்டார இருசக்கர மோட்டார் சைக்கிள் பழுது நீக்குவோர் நலச்சங்கத்தினர் 78 அடி நீளமுள்ள தேசிய கொடியுடன் ஊர்வலமாக சென்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் நாட்டுப்புற கலைகளை செய்து அசத்தினர். தேச தலைவர்களைப் போல வேடமணிந்து 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் முக்கிய வீதிகள் வழியாக பேரணி சென்றனர். கொடைக்கானல் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் 2 பெண் தூய்மை பணியாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். சுமார் 1,00,000 ரூபாய் மதிப்பிலான செல்போன்களை கண்டறிந்து உரிமையாளர்களிடம் சேர்க்க உதவிய சாந்தி, ராதிகா ஆகியோருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மயிலாப்பூர் இந்து நிதி நிறுவனத்தில் அரங்கேறிய மோசடியை தொடர்ந்து அங்கு ரகசிய அறையில் பாதுகாக்கப்பட்ட 300 கிலோ தங்கம் மாயமானதாக சர்ச்சை எழுந்துள்ளது. அது குறித்து கைதான நிர்வாக இயக்குநர் தேவநாதனிடம் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாப்பூர் இந்து நிதி நிறுவனத்தில் ரகசிய அறையில் பாதுகாக்கப்பட்ட 300 கிலோ தங்கம் மாயமானதாக புதிய சர்ச்சை வெடித்துள்ளது. சென்னை மயிலாப்பூர் தெற்கு மாட வீதியில் தி மயிலாப்பூர் இந்து சாஸ்வத நிதி லிட் என்ற பெயரில் 150 ஆண்டுகளாக பழமையான நிதி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு முதலீடு செய்தால் 8 முதல் 12% வட்டி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன் பேரில் தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து 5000த்திற்கும் மேற்பட்டவர்கள் அங்கு முதலீடு செய்தனர். அதன் மதிப்பு 525 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஓராண்டாக முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திருப்பிக் கொடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. முதலீடாக பெறப்பட்ட பணத்தில்
பெரிய அளவுக்கு மோசடி நடந்ததே இதற்கு காரணமாக கூறப்பட்டது. இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் சென்னை அசோக் நகரில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தனர். அதன் பேரில் நிதி நிறுவனத்தின் தற்போதைய நிர்வாக இயக்குனர் தேவநாதன் உள்ளிட்டவர்கள் மீது மோசடி வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வந்தனர். கைது நடவடிக்கைக்கு பயந்து தேவநாதன் யாதவ் தலைமறைவானார். இவர் பாஜக கூட்டணி கட்சி தலைவர் ஆவார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். தேர்தலின் போது வங்கி பணத்தை முறைகேடாக எடுத்து செலவிட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதனையடுத்து புதுக்கோட்டையில் பதுங்கியிருந்த தேவநாதனை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்து 2 நாட்கள் விசாரணைக்கு உட்படுத்தினர். அப்போது அவரிடம் நிதி நிறுவனத்தின் 525 கோடி ரூபாய் நிரந்தர வைப்பு நிதி மோசடி தவிர 300 கிலோ தங்கம் மாயமானது குறித்தும் விசாரிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மயிலாப்பூர் இந்து நிதி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக தேவநாதன் யாதவ் பொறுப்பேற்கும் முன்பு அங்கு நிர்வாகத்தில் இருந்த பலரும் முதலீட்டாளர்கள் நலனை கருத்தில் கொண்டே செயல்பட்டு வந்துள்ளனர். முதலீட்டாளர்கள் நிரந்தர வைப்பு நிதியாக செலுத்தும் தொகையை தங்கத்தில் முதலீடு செய்துள்ளனர். அதன் பேரில் 300 கிலோ தங்கம் வாங்கப்பட்டு அவற்றை நிதி நிறுவனத்தின் ரகசிய அறையில் பாதுகாத்து வந்துள்ளனர். அந்த தங்கம் மாயமானதாக சர்ச்சை ஏற்பட்டது. தேவநாதன் பொறுப்புக்கு வந்த பின்பு 100 ஆண்டுகளான சங்க கட்டிடத்தை புதுப்பிப்பதாக கூறி சில மாற்றங்களை செய்திருக்கின்றனர். அப்போது 300 கிலோ தங்கம் மாயமானதாக கூறப்படுகிறது. எனவே நிதி நிறுவனத்தின் சார்பில் பல ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்ட தங்கம் எங்கே என்றும் தேவநாதனிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியுள்ளனர். அவர் அளித்த பதில் வாக்குமூலமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தவிர கடந்த 5 ஆண்டுகளில் நிதி நிறுவனத்தின் வங்கிக் கணக்குகள் பலமுறை மாற்றப்பட்டுள்ளன. அதில்தான் அதிக அளவில் மோசடி நடந்ததாக கூறப்படுகிறது. அது பற்றியும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. மேலும் நிதி நிறுவன பணத்தை எடுத்து வேறு தொழிலில் பயன்படுத்தியது பற்றியும் சென்னை தியாகராய நகரில் பிரம்மாண்டமான பங்களா கட்டியது குறித்தும் தேவநாதன் யாதவிடம் விசாரிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதன் பின் தேவநாதன் மற்றும் இதே வழக்கில் கைது செய்யப்பட்ட குணசீலன், மகிமைநாதன் ஆகியோர் நிதி நிறுவன மோசடி வழக்குகளுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர். நிதி நிறுவன மோசடி தொடர்பாக தேவநாதனின் முக்கிய கூட்டாளி ஒருவர் தலைமறைவாக உள்ளார். அவரை பிடிக்கவும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். மயிலாப்பூர் இந்து நிதி நிறுவனத்தில் 525 கோடி ரூபாய் நீங்கலாக அங்கு ரகசிய அறையில் பாதுகாக்கப்பட்ட 300 கிலோ தங்கமும் மாயமான விவகாரம் முதலீட்டாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு சுதந்திர தின விழாவில் அரசு சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விருதுகள் வழங்கி கௌரவித்தார். தமிழ்நாட்டிற்கும் தமிழின வளர்ச்சிக்கும் பங்காற்றியவர்களை பெருமைப்படுத்தும் தகைசால் தமிழர் விருதை காங்கிரஸ் கட்சியின் முதுபெரும் தலைவர் குமரி அனந்தனுக்கு வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கௌரவித்தார். இந்த ஆண்டுக்கான அப்துல் கலாம் விருது சந்திரயான் 3 திட்ட இயக்குநர் வீரமுத்துவேலுக்கும், நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டில் துணிச்சலுடன் மக்களுக்கு சேவையாற்றிய கூடலூரை சேர்ந்த செவிலியர் ஷபீனாவுக்கும் கல்பனா சாவ்லா விருது வழங்கப்பட்டது. தகைசால் மனிதர் என்று எனக்கு பட்டமளித்திருப்பது தந்தையும் மகனும் எனக்கு அளித்த பெரிய ஆசீர்வாதமாக நான் நினைக்கின்றேன். அப்துல் கலாம் சார் எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனல், பர்டிகுலராக ஸ்பேஸ் ஃபீல்டுக்கு அவர் பெரிய இன்ஸ்பிரேஷனல். அவர் பேரில் ஒரு அவார்டு வாங்குறதுன்றது ஒரு பெரிய ப்ரவுட் மூமெண்ட் அண்ட் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். அண்ட் அகெயின் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை கொடுத்துருக்காங்க. சிஎம் கையில் வாங்கினது நான் ஒரு ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். திரும்பவும் அங்கே உடையுது, எல்லோரும் இங்கேருந்து ஓடுங்க போங்கன்னு தான் சொல்லி துரத்துனாங்க. அப்போவும் நாங்கள் போகலை, நாங்கள் இங்கே தான் இருப்போம், நாங்கள் வந்ததே எதுக்கு, அதை செய்யாமல் நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லி இருந்து துணிவாக இருந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு முதலுதவி நாங்கள் பண்ணோம். முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது 5 பேருக்கு வழங்கப்பட்டது. முதல்வரின் முகவரித்துறையின் தலைமை தொழில்நுட்ப அதிகாரி வனிதா, பொது நூலகங்கள் இயக்குனர் இளம் பகவத், சுகாதாரத்துறையைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன்,
தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டுக் கழக மேலாண்மை இயக்குனர் திவ்யதர்ஷினி, தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழக மேலாண்மை இயக்குனர் இன்னசென்ட் திவ்யா ஆகியோர் பெற்றனர். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கான மிகச்சிறந்த சேவை புரிந்தோருக்கான தமிழ்நாடு அரசின் விருது மருத்துவர் விஜயலட்சுமி சூசை ஆண்டனிக்கும், சமூக நலம் மற்றும் சிறந்த சேவைக்காக சிறப்பாக தொண்டாற்றியவர்களுக்கான விருது மீனா சுப்பிரமணியனுக்கும் வழங்கப்பட்டது. இதேபோல முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதை ஆண்கள் பிரிவில் ஈரோடு மாவட்டம் கதிரவன், கன்னியாகுமரி மாவட்டம் ஜோசன் ரெகோபர்ட், கடலூர் மாவட்டம் ஜெயராஜ் ஆகியோரும், பெண்கள் பிரிவில் கடலூர் நிகிதா, புதுக்கோட்டை கவின் பாரதி, விருதுநகர் உமாதேவி, ராமநாதபுரம் ஆயிஷா பர்வீன் ஆகியோர் பெற்றனர். சாலையோர மக்களை மீட்டெடுக்கிறது, அவர்களை உரிய இடத்துல சேர்த்து மறுவாழ்வு தர்றது, அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரியும். அப்புறம் ரூரல் பிளேஸில் பிள்ளைகள்லாம் நிறைய ட்ராப் அவுட் ஆகிறாங்க ஸ்கூல்லேருந்து, அவங்களெல்லாம் மீட்டு எடுத்து அவங்களுக்கு திருப்பி ஸ்கூலில் சேர்க்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் செய்கிறோம். ஆதரவற்றோர் இல்லாத இந்தியா அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். கடலூரில் ரத்த உறவுகள் அறக்கட்டளை அப்படின்ற ஒரு டீம் கூட எங்கள் டீம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த விருது தமிழ்நாடு அரசுலேருந்து கொடுக்குறது, இந்த விருது ரொம்ப அங்கீகாரமாக இருக்குது. விழாவில் சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான முதலமைச்சரின் விருதுகளும் வழங்கப்பட்டன. அதன்படி சிறந்த மாநகராட்சி விருது கோவைக்கும், சிறந்த நகராட்சி விருது திருவாரூருக்கும், சிறந்த பேரூராட்சி விருது சூலூருக்கும், சிறந்த மாநகராட்சியில் சிறந்த மண்டலமாக 14வது மண்டலத்திற்கும் விருதுகளை முதலமைச்சர் வழங்கி கௌரவித்தார். தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பட்டியலின சமூகத்தினர் பாமகவிற்கு ஆதரவளித்தால் தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவரை முதலமைச்சராக ஆக்குவோம் என அன்புமணி ராமதாஸ் அதிரடியாக அறிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கீழ்சிவிரி கிராமத்தில் சுதந்திர தினத்தையொட்டி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டார். கூட்டத்தில் பிரம்ம தேசத்தில் செயல்படும் மதுக்கடையை மூட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி ராமதாஸ், தங்களுக்கு முதலில் ஒன்றிய அமைச்சர் பதவி கிடைத்தவுடன் பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு அந்த பதவியை கொடுத்து அழகு பார்த்தோம் என்று கூறினார். 1998 ஆண்டிலேயே அதற்கான விதையை போட்டது பாமக தான் என்றும் அவர் தெரிவித்தார். ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமா நாங்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சரை நாங்க ஆக்குவோம். இது வெறும் பேச்சு கிடையாது. எங்களுக்கு முதல் மத்திய அமைச்சர் பதவி கிடைத்தவுடன் நாங்கள் கொடுத்தது ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த தலித் எழில்மலைக்கு தான் நாங்கள் மத்திய அமைச்சர் பதவியை நாங்கள் கொடுத்தோம். பட்டியலின மக்களுக்கென அதிக நன்மைகள் செய்த பாட்டாளி மக்கள் கட்சியை ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயமும் ஆதரித்தால் தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவரை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று கூறியது வெறும் பேச்சு அல்ல என்றும் அன்புமணி கூறியுள்ளார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.